Hello everyone, welcome to our channel. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பாருங்கள். ஸோ ஜிடிஎஸ் ஆன்லைன் என்கேஜ்மெண்ட், அதாவது போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு ஜாப் தான் நமக்கு கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப் வந்து எக்ஸாம் ஓரியன்ட் கிடையாது. ஜஸ்ட் உங்களோட 10th மார்க்கை வச்சு தான் இதுக்கான போஸ்டிங் போடுறாங்க. ஸோ 10th நீங்கள் நல்ல மார்க் எடுத்துருக்கீங்க, 450 above இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ பியூர்லி மார்க் ஓரியன்டாக தான் இந்த ஜாப் அப்ளை பண்ணி அதுக்கான போஸ்டிங்ஸ் போடுறாங்க. ஸோ ஜிடிஎஸ் அப்படின்னா கிராமின் டாக் சேவா அப்படின்றாங்க. அதாவது நம்ம போஸ்ட்மேன் அண்ட் போஸ்ட் மாஸ்டர்ஸுக்கான வேகன்சி தான் இது. ஸோ உங்கள் ஏரியாவில் இதுக்கான வேகன்சி இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட் வந்து நம்மளோட January 31st ஸ்டார்ட் பண்ணி 14 February 26 வரைக்கும் இருக்குது. அதாவது நெக்ஸ்ட் சாட்டர்டே வரைக்கும் இருக்குது. ஸோ பிஃபோர் தட் எல்லாருமே ரெஜிஸ்டர் பண்ணிங்க. அப்ளிகேஷன் முடிகிற டேட் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து இன்னும் 2 days 16 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் உடனே இந்த வீடியோ பார்த்ததுமே போய் அப்ளை பண்ணலாம். ரொம்ப ஈஸியான ப்ரொசீஜர் தான். உங்களோட 10th மார்க்கை வச்சு தான் போட போகிறாங்க. ஸோ 10th நீங்கள் அதிக மார்க் எடுத்திருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். ப்ளஸ் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்குமே ரொம்பவே கம்மியான மினிமல் ஃபீஸ் தான் இதுக்கு. ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் BPM அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் ABPM அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இன்னொரு நேம் தான் டாக் சேவாக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை நீங்கள் எங்கே போய் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா https indianpost.gov.in/GDS ஆன்லைன் என்கேஜ்மெண்ட் அப்படின்ற வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் டேட் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2nd - 16th வரைக்கும் ஓப்பனில் இருக்குது. அப் டு 5 PM, அதுதான் 17 கொடுத்துருக்காங்க. ஸோ 5 PM நீங்கள் பண்ணிடணும். BPMோட ஜாப் நேச்சர் என்ன, ABPMோட ஜாப் நேச்சர் என்ன, எல்லாமே இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. தென் அவங்களுக்கான பே ஸ்கேல். ஸோ BPMக்கு பார்த்தீங்கன்னா 12,000 to 29,380 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ABPMக்கு 10,000 to 24,470 அப்படின்ட்டு பே ஸ்கேல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜ் 18 to மேக்ஸிமம் ஏஜ் 40 இருக்கணும். ஸோ இந்த ஏஜ் குரூப்புக்குள்ளே யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஸோ SC STக்கு 5 years ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அதாவது இவங்க சொன்ன அந்த 40லேருந்து +5 45 years வரைக்கும் இருக்கலாம். OBCக்கு 40 + 3 43 years வரைக்கும் இருக்கலாம். எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷனுக்கு நோ ரிலாக்ஸேஷன். அதுவே டிசபிலிட்டிஸ் இருக்க பர்சன்ஸுக்கு வந்து +10 years கொடுக்குறாங்க. ஸோ இன்னும் அதிலே வந்து கேட்டகரிஸ் வைஸாக இயர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா செகண்டரி ஸ்கூல் எஜுகேஷன், அதாவது 10th பாஸ் சர்டிஃபிகேட் ஆஃப் 10th standard with passing marks in mathematics and English conducted by any recognized board of schools education by the government of India, state government, union territories of India. அதாவது இந்தியாவுக்குள்ளே நீங்கள் எங்கே வேணாலும் படிச்சிருக்கலாம். 10th பாஸ் பண்ணியிருக்கணும். உங்களோட மேஜர் சப்ஜெக்ட் மேக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் அந்த 10th நீங்கள் படிச்சிருக்கணுன்றது தான் சொல்ல வராங்க. லோக்கல் லாங்குவேஜ் அட்லீஸ்ட் 10th standard, அதாவது நீங்கள் உங்களோட லோக்கல் லாங்குவேஜ், அதாவது ரீஜனல் லாங்குவேஜ்னு சொல்லுவோம் இல்லையா, மதர் டங்கில் கண்டிப்பாக நீங்கள் 10th வரைக்கும் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிசர்வேஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இந்த வெப்சைட்டில் போயிட்டு கிளிக் ஹியர் டு ரெஜிஸ்டர் ஆர் அப்ளைன்ற இடத்துல கொடுத்தீங்கன்னா பண்ணலாம். ஸோ ஆன்லைனில் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர்ஸ் என்னென்ன தேவை, உங்களோட பர்சனல் டீடைல்ஸ், உங்களோட எஜுகேஷனல் டீடைல்ஸ், நீங்கள் எந்த இடத்துல அப்ளிகேஷன் எந்த ஜாப்புக்கு, அதாவது எந்த ஏரியாவில் கொடுக்க போகிறீங்கன்றதை செலக்ட் பண்ணணும், உங்களோட ஜாப் லொக்கேஷன், தென் உங்களோட ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணிட்டு அதை வெரிஃபை பண்ணிவிட்டு ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபீஸுமே ரொம்ப மினிமல் தான். ஸோ இங்கே ஃபீஸ் பற்றி பார்த்தீங்கன்னா ₹100 பெய்ட் பை அப்ளிகண்ட் ஆல் த போஸ்ட் இன் சாய்ஸ் ஆஃப் டிவிஷன். ஸோ நமக்கு ஜஸ்ட் ₹100 அப்ளை பண்ணக்கூடிய ஒரே எக்ஸாம் இது தான். ரொம்பவே மினிமல் ஃபீஸ், மற்ற எல்லாமே அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு ₹100 பே பண்ணி இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஃபீஸ் எக்ஸம்டட் ஃபார், அதாவது இப்போ நெக்ஸ்ட் சொல்ல போகிறவங்களுக்குலாம் ஃபீஸே பே பண்ண தேவையில்ல, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே பே பண்ணலாம். யாராருன்னு பாருங்கள், ஆல் ஃபீமேல்ஸ் அப்ளிகன்ஸ், அதாவது ஃபீமேல்ஸ் யாருக்குமே நீங்கள் ஃபீஸே கட்ட தேவையில்ல. SC ST கேண்டிடேட் அண்ட் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் அண்ட் டிரான்ஸ்வுமன் அப்ளிகன்ஸ். ஸோ இவங்களுக்கு எல்லாமே ஃபீஸே கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் அப்ளை மட்டும் பண்ணால் போதும். அண்ட் அதர் தென் இப்போ சொன்ன அந்த 4-5 கேட்டகரிஸ் தவிர மீதி இருக்கிறவங்களுக்கு ஜஸ்ட்டு ₹100 இந்த எக்ஸாமை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்களும் ஆன்லைன்லேயே பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களோட ஜாப் லொக்கேஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபீஸை பே பண்ணிட்டா அப்ளிகேஷன் கம்ப்ளீட் ஆகிடும். இதில் அப்ளை பண்ணவங்களோட பேசிக்ஸில் உங்களுக்கு ஒரு மெரிட் லிஸ்ட் விடுவாங்க. அதில் உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கா இல்லையா, உங்களுக்கு போஸ்டிங் வருதா இல்லையான்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸும் நம்மளோட இந்த ப்ரௌச்சரில் இருக்குது. இதை நம்மளோட
டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பின் பண்ணி வைக்கிறோம், போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கிங்க. ப்ளஸ் அப்ளை பண்ணுறதுக்கு indiapost.gov.in/GDS ஆன்லைன் என்கேஜ்மெண்ட் அப்படின்ற வெப்சைட்டில் போயிட்டு இதில் நீங்கள் கிளிக் ஹியர் டு ரெஜிஸ்டர் ஆர் அப்ளைன்ற இடத்துல கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதை பற்றி ஃபர்தராக உங்களுக்கு டீட்டெயில் வேணும், இல்லை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்ளை பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு க்ரியேட் பண்ணி போடுறோம். தென் இதோட வேக்கன்சி எங்கெல்லாம் இருக்குது, எந்த ஊரில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்றத இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேக்கன்ட் போஸ்ட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுறது மூலிமா உங்களோட ரீஜன் அண்ட் டிவிஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் எந்தெந்த ஏரியாவில் வேக்கன்சி இருக்குன்றதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது உங்களோட கூட படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும், ஃப்ரெண்ட்ஸுக்கும், ரிலேட்டிவ்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட 2 சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ சரஸ்வதி அகாடமி திருபுவனைன்ற நம்மளோட 2 சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜஸை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ.